மணிக்கு எழுப்பிட்டோம் இவள. மணி 5 ஆயிருச்சு. 6 மணிக்கெல்லாம் முகூர்த்தம் வேற. இப்போ இவரை நம்ம தான் கார்ல கூட்டிட்டு போகணும். இவ என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னமும்? கல்யாண பொண்ணே ஃபோன் பண்ணி நான் கிளம்பிட்டேன் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறா. இந்த புஷ்பா என்ன சீக்கிரம் கிளம்பி வரவே இல்லை. என்னதான் உள்ளார பண்றாளோ. பரத்தை கூப்பிடுவோம். நம்ம தான் பேச மாட்டோமே அவகிட்ட. பரத்தே, என்னப்பா வேணும்? எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிட போறேன்? உங்க அம்மாவை சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. நீங்களே போய் கூப்பிட்டுக்கோங்க. போப்பா. பிரச்சனை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா நீ? 5 மணிக்கு பரத்துன்னு எழுப்பி விடுறியே. ஏய் போடா, அவங்க அம்மா எழுப்பிடுறா. கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சுல, நீயும் வரலங்கிற. நாங்க தால கல்யாணம் வச்சா யார் வருவா? போங்க. அவனை கூப்பிடவே இல்லை. போய் உங்க அம்மா கூட்டிட்டு வா. நீங்களே போய் கூப்பிடுங்க. ஏய் ஏன் உங்க அப்பா இப்படி கத்திட்டு இருக்காரு? நான் வர மாட்டேனா? கிளம்பிட்டு தானே வரணும். காதல் விழுந்துச்சுலப்பா உனக்கு. அப்புறம் என்ன, செத்த நேரம் உட்காருங்க. அம்மா ஏதோ கிளம்பி வந்துடும். உங்க அம்மா கிளம்புறா 1 மணி நேரமா. நான் கிளம்பி வந்துட்டேன். இன்னும் அவள ஆள காணா. இருப்பா வந்துரும். என்னம்மா பண்ற இவ்வளவு நேரம்? வெளியே வாமா. 2 பேரும் சேர்ந்து காலங்காத்தால என் உயிரை தான் வாங்குறீங்க. வந்துட்டேன் பாரு. அப்படியே உங்க அம்மாக்கு தலையில பூ வச்சுட்டு வர சொல்லு. சொல்லிட்டார்ல, பூ வச்சுட்டு வா. அப்படியே உங்க அப்பாக்கு கையில நெக்லஸ், கழுத்துல செயின்லாம் போட்டு வர சொல்லு. என்னப்பா காதுல விழுந்துச்சுல, போய் எடுத்து போட்டுட்டு வா போ. எனக்குலாம் அதெல்லாம் வேணாம். இதுவே எனக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மம் இதெல்லாம். கல்யாணத்துக்கு இப்படியா வருவாங்க? செயின் பிரேஸ்லெட்லாம் போட்டு வர மாட்டாங்க. இதுவே போதும்டா. உங்க அம்மாட்ட சொல்லு. என்னம்மா காதுல விழுந்துச்சா? ஆமா போடா. கிளம்புறேன். அதான் கழுத்த வலிக்கும். இங்க திரும்பி அங்க திரும்பி. நான் போய் தூங்குறேன். நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க. ஏதோ சாத்திட்டு போ. காவியை பிடிச்சி உள்ளார போட்டு போங்க. சரி போ. சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா தம்பி, போயிட்டு வரோம். கார்ல வந்து ஏறு வா. யார தெரியும் எனக்கு. நீங்க முன்னாடி போங்க. முன்னாடி போனா பப்பியை கூட்டிட்டு போகணும்ல. அவ ரெடி ஆயிட்டாளா? ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? அவ ரெடி ஆயிட்டா. சரி வாங்க அப்ப கிளம்பலாம். தலையில பூ வச்சுட்டு வா போ. சீவி சிங்காரிச்சு புது படம் உடுத்தினா மட்டும் பத்தாது. தலையில பூ வைக்க தெரியணும். எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன் புருஷன் இந்த வேட்டி சட்டெல்லாம் அழகா தான் இருக்காரு. ஆனா என்னைய பார்த்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றாரா? கொஞ்சம் கூட நாகரிகம் பண்பாடு தெரியாத மனுஷன். இந்த மனுஷனை கேட்டு என்ன போகுது? ஆனா கல்யாணத்துல எல்லாரும் சொல்லுவாங்களா பார்த்துட்டு, என் புடவை சூப்பரா இருக்கு, நகை நல்லா இருக்குன்னு. கிளம்புவோம். ஆனா பப்பி எப்படி நகையெல்லாம் போட்டு விடான்னு தெரியலையே. போய் பார்த்தா தெரிய போகுது. சரி நகை நட்டு கூட எடுத்துட்டு போலாமா வேண்டாமா? இதுவே போதுமா? என்னத்த போட போறா? வேண்டாம், இதுவே நமக்கு போதும். கிளம்பலாம். பூ வைக்கணும்ல, மறந்துட்டேன் பாருங்க. நான் எடுத்துட்டு கிளம்பலாம். எப்படா கேட்கறது? நம்ம வேற சண்டை போட்டிருக்கோமே. இந்த மனுஷன் வேற என் கூட பேச மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. நம்மளும் பேச வேண்டியதுதான். என்ன பண்றது? காரியம் வந்தா பேசிதான் ஆகணும். உங்க ஃப்ரெண்டு பப்பிக்கு ஃபோன் பண்ணீங்களா? கிளம்பி வந்திருக்கோன்ட்டு. ஃபோன் பண்ணேன், ரெடி ஆயிட்டேன்னு சொன்னா. இப்போ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. கார்ல வந்துட்டு இருக்கோம். அவளே கிளம்பி இருப்பாள. அவளா உனக்கு முன்னாடி கிளம்பிட்டா. இருந்தாலும் ஃபோன் பண்றது இல்லையா? எனக்கு என்னன்னு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு வா. எனக்கு இது வேணும். நான் பாட்டுக்கு வாயை முடிட்டு வந்திருக்கணும். யார்கிட்ட பேசுன்னு சொல்லி நினைச்சேன் பாத்தீங்களா? என்னையதான் சொல்லணும். எப்படியே கல்யாணத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆயாச்சு. மாமா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. காலைல எந்திரிச்சோன்னே முதல் அவரோட தான் இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் வேற நமக்கு. ஏன் அவர் ஃபோன் பண்ணல? சரி அவரே ஒரு பயத்துல இருப்பாரு. வேற என்ன, கல்யாண பயம்தான். இன்னைக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இவ்வளவு நாளா ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, கவலையாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல பதட்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மாமா நல்ல கேரக்டர் தான். அது மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு ஃபோன் பண்ணாரு. என்ன ஆளுக்கானா? சரி நம்மளே ஃபோன் பண்ணி பேசிடுவோம். மாணிக்கத்துக்கு ரிங்கு போகுது. கார்ல வந்துட்டு இருப்பாரு. எடுக்கிறாரான்னு தெரியலையே. எடுத்துட்டாரு. ஹலோ மாணிக்கம், எங்க வந்துட்டு இருக்கீங்க? இதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரிங்க மாணிக்கம், நீங்க பாத்து வாங்க. நீ ரெடி ஆயிட்டீல? நான் இப்பவே ரெடி ஆயிட்டேன் மாணிக்கம், நீங்க வாங்க. சரி பப்பி. மாணிக்கே வந்துட்டு இருக்காரு. சரி மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோமா? வீடியோ காலாவது பண்ணுவோமா? மாமா நம்மளை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லுவார்ல. வேண்டாம், நைட்டே அவங்க பெரியமா வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் நேர்ல மாமா பார்க்க போறோமே. அப்புறம் என்ன, நேர்லயே அவன் நம்மளை பார்த்துக்கிட்டோம். கல்யாண மாப்பிள்ளை வீடு நம்ம தான் முன்னாடி போனோம். இந்த அக்கா என்னன்னா இன்னும் ஆளக்கானா. அக்கா விஜிக்கா என்ன பண்ற? கிளம்பிட்டியா இல்லையா? இந்த வந்துட்டேன் இருடி. அக்கா ராஜு பையனே ஆளக்கானா. என்னதான் பண்றானோ. 2 பேரும் சீக்கிரம் வாங்க. இந்த புடவையில அழகா இருக்கக்கா. நீ நல்லா இருக்கேனா? நீங்க தான் நல்லா இருக்கு இந்த புடவையில. நான் என்ன நகை நட்டை தான் போட்டு வரல. நீங்க வைக்கிறதுக்கா நகை நட்டலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் எப்பவும் போடுற புடவையே கட்டிடலான்னு பார்த்தேன். என்ன பண்றது, மரும பேச்ச கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஆமா மருமோ பப்பி தான் சொன்னா இன்னைக்காவது கொஞ்சம் நல்ல புது புடவையா கட்டிட்டு வாங்க தன்னு. பரவாயில்ல, உனக்கு நல்ல மருமவ தான் கிடைச்சிருக்கா. ஆமாக்கா, நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அம்புட்டு பிடிச்சிடும் அவளை. சரி இப்படியே பேசிட்டே இருக்க வேணா, டக்குன்னு கிளம்பலாம் வா. இப்ப மருமோ பப்பி நம்ம கூட்டிட்டு போகணுமா? அன்னைக்கு தம்பி அப்படியே கார்ல கூட்டிட்டு வந்துறேன்னுச்சு. அப்படியா? சரி எங்க ராஜு காணா? அக்கா நாளைக்கானா? நம்மளே வந்துட்டோம். இன்னும் என்னதான் பண்றானோ தெரியல. ஏன்னா மாப்பிள்ள அவன் தான் இன்னைக்கு. இது வரட்டும், சீக்கிரம் போக வேணாமா? நம்ம 6 மணிக்குல தாலி கட்டி ஆகணும். இப்ப மணி என்ன 5:30 மணி ஆச்சு. நீ தானே சிம்பிளா நடத்தணும்னு சொன்ன. போனோடனே பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சு தாலி கட்டிட வேண்டியதான். என்ன சரிதானே நான் சொன்னது? சரிதான்க்கா. இருந்தாலும் நல்ல நேரத்துல தாலி கட்டலாம் முடிக்கணும்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அதான் கல்யாணம் நல்லபடியா முடிச்சலாம். அதை நான் இருக்கேல கூட உனக்கு. அந்த தைரியத்துல தான்க்கா நானும் இருக்கேன். என்னம்மா மாப்பிள்ளை எப்படி ஜம்முன்னு வந்திருக்கேனா? ஏன் மவனுக்கு என்ன குறைச்சலு? மாப்பிள்ளை தான் எப்பவுமே. இந்த வேட்டி சட்டையில சூப்பரா தான் இருக்க. மரும பப்பி என் மவனை பார்த்து மயங்கிற போறா. ஆமா வந்தோடனே திஷ்டி சுத்தி போனோம். ஏமா நீங்க வேற போங்கம்மா. அட போடா.
இந்த பட்டு வெட்டி சட்டை போட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாக்கும். மணி என்ன 5:30 ஆயிடுச்சு. நீ 5 இல்லம்மா 5 தான் ஆகுது. என்னது 5 மணி தான் ஆகுதா? நல்லா பாருமா 5 மணி தான் ஆகுது. அட நான் கூட மணி ஆயிடுச்சுன்னு சீக்கிரம் கிளம்ப சொன்னேன். காலைல சீக்கிரம் எந்திரிச்ச தூக்க கடத்துல தான் நீ பேசிட்டு இருக்க. ஆமாக்கா. சரி வாங்க கிளம்பலாமா? என்னடா ராஜு, உனக்கு மேக்கப்லாம் அவ்வளவுதானே? மேக்கப்லாம் முடிஞ்சிச்சுமா. நீ 2 பேருமே இன்னைக்கு அழகா இருக்கீங்க. அப்படியா? சரி சரி. என் பையனே சொல்லிட்டான், இதுக்கு மேல என்ன இருக்கு, கிளம்பலாம். சரிக்கா. டேய் ராஜு, என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணியாடா? கிளம்பிட்டியான்ட்டு? இல்லம்மா ஃபோன் பண்ணல. மத்த நேரம் எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமா அலைவ. அன்னைக்கு கல்யாணம் உனக்கு, எங்க வரணும்னு கேட்க மாட்டியா நீ? பாத்துக்கலாமா, நேர்ல தானே பார்க்க போறோம், அப்புறம் என்ன? ஆமா ஆமா கரெக்டா தான் சொல்றான். சரி வாங்க கிளம்பலாம். மாப்பிள்ளைல இருந்து ஆளக்கானா எங்க தான் வராங்கன்னு தெரியல. இவ்வளவு நேரமா தும்புறோம் இருமலும் நம்மள இந்த மனுஷன் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரே. என்னாச்சு உனக்கு? தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வா போ. எதுக்கு இருமுனேன்னு கூட தெரியல. புது புடவை, ஆரி ஒர்க் பிளவுஸ், நகநட்டெல்லாம் போட்டிருக்கேன், பூ வச்சிருக்கேன். பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதான் நல்லா இருக்கும். அக்காத மாதிரி உம்முன்னு வச்சிருந்தா என்ன பண்றது? அங்க திரும்பி முனவிட்டு இருக்க. என்னோட கவலை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கல்யாணம் நடக்க நேரத்துல உனக்கு என்ன கவலை? எனக்கு தான் தெரியும். சரி சரி. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் வராங்களான்ட்டு. இன்னும் ஆளையே காணாக்கா. வருவாங்க வருவாங்க. இப்ப என்ன அவசரம் உனக்கு? உனக்கு இப்ப மாமா பார்க்கணும் போல தோணுதா? ஆமாக்கா. உனக்கு உங்க மாமனை பார்க்கணும். என்னை கட்டின புருஷன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, கண்டு கூட மாட்டேங்கிறாரு. பப்பி கழுத்துல நகை நட்ட பாரு. ஒண்ணும் இல்லாம அந்தவளுக்கு இவ்வளவு நகை சேர்ந்துருச்சு. எல்லாம் உங்க மாமியா சேர்த்து வச்சு போட்டுருச்சு. நமக்கு தான் இருக்கீங்களே, யாரு போடுறாங்க? சரி விடு, கவலைப்படாத. இதான் வந்துட்டு இருப்பாங்க. இல்ல கல்யாண மாப்பிள்ள உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பாரு. இல்லக்கா நான் ஃபோன் பண்ணல. போனே பேச மாட்டீங்களா 2 பேரும்? காலையில ஃபோன் பேசல, நேர்ல வந்து பாத்துக்கிட்டு மாமா என்னைய. சரி சரி. பப்பி மை டியர் செல்லோ. மாமா வந்துட்டேன்டி. எங்க மாமா இருக்கீங்க? ஆளையே காணோங்கள. இங்கதான் இருக்கேன், வா என்னை கண்டுபிடி பாப்போம். அம்மா இதெல்லாம் கண்ணாமூச்சி விளையாட்டா? நமக்கு இன்னைக்கு கல்யாணம், வாங்க. நீ என்னை கண்டுபிடி, அப்பதான் நான் வருவேன். சரி இருங்க வரேன். கல்யாணம் பண்ண வந்தாங்களா இல்ல கண்ணாமூச்சி விளையாட வந்தாங்களா தெரியல. மைடியா செல்லங்கிறான், இவன் மாமாங்கிறா. அவ்வளவுதான், கிளம்பிட்டாங்க 2 பேரும். நமக்கு தான் ஒண்ணு இருக்கே. நம்மள சரியா பார்க்கவும் மாட்டேங்குது, பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்குது, ஒன்னும் பேச மாட்டேங்குது. இன்னும் கோவம் குறையலாம் உங்களுக்கு இந்த மனுஷனுக்கு. அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் அமைதியா ஒரு ஓரம் அடிப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான் நின்றுட்டு இருக்க அந்த ஆளு. என்னங்க ஆச்சு, இருமிட்டு இருக்கீங்க? ஏண்டி நான் இரும்புறது உனக்கு சந்தோஷமா? ஐயா இந்த மனுஷன் சிக்னல் கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த ஆள் படி திட்டிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, திரும்பிக்கோ. நானும் திரும்ப தான் போறேன். இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு பார்க்காம இருக்கலாம். நானும் இவ்வளவு தூரம் சிக்னல் கொடுக்குறேனே, பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? ஒண்ணுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு மாசம் நின்றுட்டே இருக்கீங்க. இப்படி கார்ல ஏறி உட்காந்தோனே எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கு, இந்த நகை நட்டு நல்லா இருக்குன்னு உங்க வாயால சொல்ல தெரியுதுல. அதே மாதிரி கூட வேணாம், ஓரளவுக்கு ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன வாயின குறைஞ்சா போயிடும். வம்பா எனக்கு? நான் பாட்டுக்கு எசக்க பொசக்கா பேசிடுவேன். அதுக்கப்புறம் நீ வேணும்னே வம்பு கட்டி அலைவ. இது எனக்கு தேவையா? பேசுறதுக்கு பேசாம இருந்தாலாம்ல. பாக்குறேன் எனக்கு கல்யாணம் முடிவு வரைக்கும் என்கிட்ட பேசாம இருக்கியான்ட்டு. வாங்கம்மா, ஏன் லேட் ஆயிடுச்சு? எங்கம்மா என் பையன் கிளம்பி வரவே லேட் ஆயிடுச்சு. பொண்ணு ரெடியாகி சீக்கிரம் வந்துருச்சு, மாப்பிள்ள தம்பி ரெடியாவ லேட் ஆயிடுச்சா? அப்புறம் நேற்று போன்ல சொன்னீங்க உங்க அக்கா வருவாங்கன்னு, ஆளக்கானா? இதோ வருவாங்கம்மா. விஜிக்கா. வணக்கம்மா, என் பேர் விஜி. எல்லாக்காவோட அக்கா நான் தான். சந்தோஷமா. உங்களை மாதிரியே இருக்காங்க பாக்க. அக்கா தங்கச்சிங்களா பாக்க ஒரே மாதிரி தானே இருக்கும். சரி எங்க என் பையனே மருமோலே ஆளக்கானா? இப்ப இங்கதான் இருந்தா, தம்பி வந்தனே கூப்பிட்டுருச்சா, 2 பேர் பேச போனாங்க. அப்படியே போட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாலி கட்டங்காட்டி போட்டோ எடுக்க போயிட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்களா, அதான் எடுக்க போயிருக்காங்க. சரிம்மா. சரிம்மா, நீ இந்த புடவையில அழகா இருக்க. அப்படியா? தேங்க்ஸ்மா. நீங்களும் இந்த புடவையில அழகா இருக்கீங்க. விஜயம்மா நீங்களும் நல்லா இருக்கீங்க. நன்றிம்மா. என்ன மாணிக்க தம்பி பேசாம நிக்கிறீங்க? யாரும் பேசிட்டு இருந்தீங்க, சரி அப்புறம் பேசலாம் தான் இருந்தேன். தம்பி வேட்டி சட்டை போட்டு சூப்பரா இருக்கு. ஆமாம்மா. நல்லா இருக்கு தம்பி உங்களுக்கு. சரிங்கம்மா. கல்யாணத்துக்கு மணி ஆயிடுச்சு, வாங்க போவோம். அப்பளையும் பொண்ணும் போட்டோ எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் போய் தாலி கட்டிக்க வேண்டியதான். சரி சரி. மாணிக்க தம்பி உன்ட்ட நல்லா பேசுதா? ஓரளவுக்கு பேசுறாங்க. ஓ இன்னும் பொணக்கு போலையா தம்பிக்கு? 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் நல்லா பேசுவார் அவரே. சரிம்மா. ஐயருக்குலாம் சொல்லியிருக்கீங்களாம்மா? ஐயருக்குள்ள தான் சாமி கும்பிட்டு இருக்காரு, நம்ம போனோம்னா தாலி கட்டிட வேண்டியதான். சரிங்கம்மா. ஆமா இந்த பட்டு வெட்டி சட்டையில நீங்க சூப்பரா இருக்கீங்க. இந்த கல்யாண புடவையில சூப்பரா இருக்கடி. அப்படியே உன்னைய சைட் அடிக்கலாம் போல தோணுது. லூசு மாமா, இன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் ஆக போகுதுல, அப்புறம் சைட் அடிக்கிறீங்கற? ஆமா, இனிமே சைட் அடிச்சு என்ன ஆக போகுது? இனிமேட்டு முழுசா என் பொண்டாட்டி ஆக போறீல நீ? ஆமா ஆமா. அம்மா ஏன் மாமா காலையில எனக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்ல? ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் மாமா ஃபீல் ஆச்சு. சரி இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோனே. கல்யாணம் முடிஞ்சோனே இன்னைக்கு நைட்டு. என்னடி ஃபர்ஸ்ட் நைட் தான்? யோ மாமா இது கோயில். கோயிலா இருந்தாலும் என்னடி, என் பொண்டாட்டி இனிமேட்டு என்னோடய நான் ஆக போறா. பரவாயில்லையே, கவிதையில நல்லா தான் சொல்றீங்க. என் செல்லக்குட்டி பப்ளி குட்டி, எத்தனை நாளா உங்ககிட்ட கேட்ட முத்தத்தை இனிமே எனக்கு தருவீல? என்ன மாமா லூசு மாதிரியே பேசிட்டு இருக்க கோயில வந்து? அப்புறம் என்ன பேசுவாங்க? கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாங்க நம்ம போலாம், நம்மள தேடிட்டு இருப்பாங்க. 6 மணி மேல தாலி கட்டணும்னு சொன்னாங்க, இப்ப ஏன் மணி 6 ஆயிடுச்சு, வாங்க போவோம்.
இருடி பப்பி கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். தனியா பேசிட்டு இருங்க, நான் முன்னாடி போறேன். நான் தாலி கட்டாம வேற யார் தாலி கட்டுவா உனக்கு? நீங்க தான். அப்புறம் நீ மட்டும் முன்னாடி போறேங்கிற, நானும் வரேன்டி இருடி. சரி வாங்க போலாம் முன்னாடி சேர்ந்து. ராஜு பப்பி வாங்க, ஐயர் வந்துட்டாங்க. அந்த வந்துட்டோம் தே. அம்மா போலாம், அத்தை வேற கூப்பிடுறாங்க. சரிடி. क्लां वरदनं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदाये सर्वविघ्नोपशान्तये மாங்கல்யத்தை எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அக்கா போ, எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அம்மா புஷ்பா நீ ஆசீர்வாதம் பண்ணி கொடு. பரவாயில்லம்மா, பக்கத்துல தான் ஹோமகுண்டம் இருக்குல்ல, நீங்க ஆசீர்வாதம் பண்ணதே போதும். சரிம்மா. நல்ல நேரம் முடிய போது, சீக்கிரம் தாலி கட்டணும், கொடுங்க. இந்தாங்க சாமி. என்ன மாமா ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் தான். சேம் டு யூ மாமா. லவ் யூ மாமா. லவ் யூ டி மை டியர் பொண்டாட்டி. நல்ல நேரம் முடியங்காட்டியும் தாலி கட்டிங்க. இருந்தாங்க அந்த தம்பி சந்தோஷமா தாலி கட்டுங்க. தாலி கட்டுங்க. கெட்டி மேல கெட்டி மேலம். எப்பா என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். பப்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு பப்பிக்கு கல்யாணம் முடிச்சுன்னு நினைச்சு அழுவுறியா? இல்ல என் ஃப்ரெண்டுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவளும் இனிமே சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறான்ட்டு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. பெரிய ஆனந்த கண்ணீர். நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். அதான் நிறைய நினைக்க தோணுமே. மாமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஜாலி. ஆமாண்டி. உன் ஃப்ரெண்டு பப்பிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமா ஆமா. அதுக்கு ஏன் அழுவுற? கூட பேசக்கூடாதுன்னு இருந்தேன் பாரு, நீ இப்படி பேச வச்சிட்டீல, அதனால என்ன சொல்ற நீ? இன்னைக்கு நம்மளுக்கும் பார்க்கலாம். ஜாலி. பப்பி ராஜு அப்படியே 2 பேரும் எழுந்திரிச்சு வாங்க, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். சரிங்க தே. அப்படியே எல்லாருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு போட்டோ எடுப்பா. இந்த கல்யாண வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. பாய்ங்க.